Welcome to this concept explainer brought to you by CBSE's Code Lab of profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து டார்க் ஆன் அ கரண்ட் லூப் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் டாபிக்கை பத்தி ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட பார்க்க போறோம். இந்த டிஸ்கஷன் முடியும் போது இது உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. சரி, ஒரு சிம்பிள் கேள்வியில ஆரம்பிக்கலாமா? நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே எப்படி சுத்த ஆரம்பிக்குது? அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் மோட்டருக்கு எப்படி அந்த ரொட்டேட்டிங் பவர், அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் வருதுன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, யோசிச்சிருக்கேன். கரண்ட் கொடுத்தா அது சுத்தணும்னு தெரியும். ஆனா அந்த ட்விஸ்ட் மட்டும் எப்படி ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் ஆகுதுன்னு ஒரு ஐடியா இல்ல. ஏதோ ஒண்ணு அந்த மோட்டார் ஷாஃப்ட பிடிச்சு திருகுற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் அது என்னன்னு புரியல. எக்ஸாக்ட்லி. அந்த இன்விசிபிள் டர்னிங் ஃபோர்ஸ், அதனோட சீக்ரெட் இந்த டாபிக்ல தான் இருக்கு. இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சில பறவைகள், அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், thousands of kilometers டிராவல் பண்ணும்போது பாதை மாறாம கரெக்டா போக எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுது. வாவ், வெயிட், என்ன சொல்றீங்க? இது தெரியும், பட் அது எப்படி? அதுங்களுக்கும் ஜிபிஎஸ்ஸா இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த பறவைகளோட தலையில இருக்கிற ஸ்பெசிபிக் செல்ஸ் மேல ஒரு சின்ன டார்க் கிரியேட் பண்ணுதாம். டார்க்கா? பறவை மேலவா? ஆமா, ஒரு சின்ன ட்விஸ்டிங் சென்சேஷன். அதை வச்சு அதுங்களால நார்த் சவுத் சென்ஸ் பண்ண முடியுதாம். அன்பிலீவபிள். அப்ப நீங்க சொல்றது, நம்ம ஃபேன் மோட்டர்ல ஒர்க் ஆகுற அதே பிசிக்ஸ் பிரின்சிபிள் ஒரு உயிரினமோட பாடிக்குள்ளேயும் எவல்யூஷன்ல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? அது எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கணும்? ப்ரிசைஸ்லி, அதான் பிசிக்ஸோட அழகு. இன்ஜினியரிங்ல இருந்து பயாலஜி வரைக்கும் ஒரே ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாக்குறது. வாங்க, அந்த பிரின்சிபல் என்னன்னு இப்போ ஆழமா பார்ப்போம். சூப்பர். சோ இந்த டாபிக்கோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு கரண்ட் கேரியிங் லூப், அதாவது கரண்ட் போகிற ஒரு வயரை சர்க்கிளாவோ இல்ல ரெக்டாங்குலாவோ வச்சிருந்தா, ஓகே, அத ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்சா அது சுத்த ட்ரை பண்ணும். ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ், அதாவது டார்க், அது மேல ஆக்ட் ஆகும். ஓ சரி. அப்போ ஒரு வயர் லூப்ல கரண்ட் பாஸ் பண்ணி அத ஒரு மேக்னெட் பக்கத்துல வச்சா அது ட்விஸ்ட் ஆகும். இதுதான் கோர் ஐடியாவா? பர்ஃபெக்ட். இதுக்கு பெஸ்ட் அனலாஜி வெதர் வேன் இன் விண்ட். காத்தடிக்கும் போது அந்த வெதர் வேன்ல இருக்கிற ஆரோ எப்படி காத்து வர்ற டைரக்ஷனுக்கு அலைன் ஆகி திரும்புதோ அதே மாதிரி தான். ஆமா ஆமா. இங்க அந்த விண்ட் தான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த வெதர் வேன் தான் நம்ம கரண்ட் லூப். மேக்னெட்டிக் ஃபீல்டோட பிரஷர் அந்த லூப்பை ட்விஸ்ட் பண்ணி அலைன் பண்ண ட்ரை பண்ணும். ஓ புரியுது. அப்போ அந்த லூப் முன்னாடி பின்னாடி நகராம அது இருக்கிற இடத்துலயே ட்விஸ்ட் மட்டும்தான் ஆகுமா, ஒரு பம்பர மாதிரி? எக்ஸலன்ட் கொஸ்டின். யூனிஃபார்ம் ஃபீல்டா இருந்தா கரெக்டா சொன்னீங்க. அது ஜஸ்ட் ட்விஸ்ட் ஆகி ஃபீல்டோட அலைன் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்ற மோஷன் இருக்காது. பியூர் ரொட்டேஷன் மட்டும்தான். ஓகே, அந்த வெதர்வேன் அனாலஜி நல்லா இருக்கு. என்னால இப்போ விஷுவலைஸ் பண்ண முடியுது. கிரேட். இப்போ மைண்ட்ல இன்னும் கிளியரா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்குலர் வயர் லூப், அதுல கரண்ட் கிளாக்வைஸா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ இத ஒரு பெரிய மேக்னெட்டோட நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் நடுவுல வைக்கிறோம். சரி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நார்த்ல இருந்து சவுத்துக்கு பேரலா போற ரெட் கலர் ஆரோஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கரண்ட் லூப் அந்த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு அலைன் ஆகுற வரைக்கும் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் ஆகி நிற்கும். அந்த ட்விஸ்டிங் மோஷன் தான் டார்க். அந்த அலைன்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ட்விஸ்ட் ஆகி சுத்திக்கிட்டே இருக்குமா, இல்லனா ஸ்டாப் ஆயிடுமா? நல்ல கேள்வி. ஒன்ஸ் அந்த லூப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிடுச்சோ, அப்போ அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ், அதாவது டார்க், ஜீரோ ஆயிடும். அந்த வெதர் வெயின் காத்தரோட டைரக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆடாம ஸ்டெடியா நிக்குதோ அதே மாதிரி அது ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வந்துரும். ஓகே, இப்போ கான்செப்ட் புரியுது. ஆனா எக்ஸாம்ல இது எப்படி சொல்றது? ஃபார்முலாலாம் வருமே. கரெக்ட். இப்போ NCERT இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் அந்த ஃபார்முலாவை ரீட் பண்ணுங்க. Okay. The torque on a rectangular current loop in a uniform magnetic field is given by torque is equal to IAB sin theta. The magnetic moment of the current loop is defined as M is equal to IA. The torque can also be expressed as a vector product. Torque is equal to M cross B. இந்த டெஃபினிஷன்ல மேக்னெட்டிக் மூமெண்ட் M ஒரு புது டேர்ம் வருதே, அதுனா என்ன? எதுக்காக கரண்ட் லூப்போட கனெக்ட் பண்றாங்க? அது எப்படி ஒர்க் ஆகுது? எக்ஸலன்ட் கொஸ்டின். இதுதான் அந்த டாபிக்கோட கீயே. வாங்க இதை பிரேக் டவுன் பண்ணலாம்.
லெட்ஸ் பில்ட் திஸ் ஐடியா லாஜிக்கலி. ஒரு லூப்ல கரண்ட் போனா அது ட்விஸ்ட் ஆகும்னு சொன்னேன், சரியா? ஆமா. ஸ்டெப் 1. ஒரு கரண்ட் லூப் ஒரு சின்ன பார் மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பர்சனாலிட்டியோட ஸ்ட்ரென்த் தான் மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட், மியூ ஆர் எம். ஒரு கரண்ட் போனாலே அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்ல. ஆமா. அப்போ அந்த லூப்புக்கே ஒரு சின்ன நார்த் போல் சவுத் போல் வந்துடும். ஓ, அப்போ கரண்ட் போனாலே அந்த லூப் ஒரு மினி மேக்னெட் ஆக்கிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த மினி மேக்னெட்டோட பவர் எவ்வளோன்னு சொல்றது தான் மேக்னெட்டிக் மோமெண்ட். அதோட ஃபார்முலா ரொம்ப இன்ட்யூட்டிவ். M is equal to I into A. அதாவது கரண்ட் I எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ, அந்த லூப்போட ஏரியா A எவ்வளோ பெருசா இருக்கோ, அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டா அது மாறும். சிம்பிளா இருக்கா? ஆமா, அது லாஜிக்கலா தான் இருக்கு. மோர் கரண்ட், மோர் மேக்னெட்டிசம். பிகர் லூப், மோர் ஏரியா ஃபார் மேக்னெட்டிசம் டு ஆக்ட். புரியுது. பர்ஃபெக்ட். ஸ்டெப் 2. இப்போ இந்த மினி மேக்னெட்டா, அதாவது நம்ம லூப்பை ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் பி ஃபீல்டுக்குள்ள வைக்கிறோம். ஒரு சின்ன மேக்னெட்டா ஒரு பெரிய மேக்னெட் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? அது திரும்பி அலைன் ஆக ட்ரை பண்ணும், கரெக்ட்? ஆமா, நார்த் போல் சவுத் போல அட்ராக்ட் பண்ணும். சோ அது திரும்பும். அதே தான் இங்கேயும் நடக்குது. அந்த திருகிற ஃபோர்ஸ்க்கு காரணம் அந்த லூப்போட ஒவ்வொரு சைட்லயும் F is equal to ILBன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது நம்ம முன்னாடி படிச்ச கான்செப்ட் தான். ஓ, அந்த கரண்ட் கேரியிங் வயர் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு டைரக்ஷன் கண்டுபிடிப்போமே, அதுதானே? பிரில்லியன்ட். அதே ஃபோர்ஸ் தான். இப்போ ஸ்டெப் 3. லூப்போட ஆப்போசிட் சைட்ஸ்ல கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அதனால அந்த ஃபோர்ஸஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் அந்த லூப்பை மேல தள்ளும், இன்னொரு ஃபோர்ஸ் அதை கீழே தள்ளும். ஓகே. இத கப்புல்னு சொல்லுவோம். திங்க் அபவுட் டர்னிங் அண்ட் ஓல்ட் ஃபேஷன்ட் கார் ஸ்டீரிங் வீல். நீங்க ஒரு கையால மேல புஷ் பண்ணுவீங்க, இன்னொரு கையால கீழே புல் பண்ணுவீங்க. கார் முன்னாடியோ பின்னாடியோ போகாது, ஆனா வீல் சுத்தும். அதுதான் ஒரு பியூர் டர்னிங் ஃபோர்ஸ். What a great analogy. Steering wheel. So the forces cancel ஆயிடும் in terms of movement, but அவங்க சேர்ந்து ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ணுது. இப்போ கப்பல்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுது. எக்ஸாக்ட்லி. இப்போ ஸ்டெப் 4. அந்த ட்விஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது ஆங்கிளை பொறுத்து இருக்கு. அந்த லூப்போட மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூவோட வெக்டரும் பி ஃபீல்டு வெக்டரும் பேரலா, அதாவது θ 0 டிகிரி இருந்தா டார்க் 0 ஆயிடும், ஸ்டேபிள் பொசிஷன். சரி. அதே சமயம் பெர்பெண்டிகுலரா, அதாவது θ 90 டிகிரி இருந்தா டார்க் மேக்ஸிமமா இருக்கும், மேக்ஸிமம் டர்னிங் ஃபோர்ஸ். அத ஃபார்முலால sin θ வருது. sin 0 0, sin 90 வந்து 1, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, சோ the formula வந்து நம்ம இன்ட்யூஷனோட ஒரு மேத்தமேட்டிக்கல் சம்மரி தான். டார்க் டிபெண்ட்ஸ் ஆன் the mini magnet strength M, the big magnet strength B, and அந்த angle sin θ. அதான் ஸ்டெப் 5. ஸோ இந்த டார்க் எப்பவுமே அந்த லூப்பை ட்விஸ்ட் பண்ணி அதனோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட அலைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அந்த விதவேன் மாதிரியே. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. வாங்க இதை நம்பர்ஸ் வச்சு பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஒரு சிம்பிள் ஒர்க் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ரெக்டாங்குலர் லூப்போட சைட்ஸ் 0.1 மீட்டர் அண்ட் 0.05 மீட்டர். ஓகே. அதுல 2 ஆம்ப்ஸ் கரண்ட் போகுது. அது 0.5 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறோம். லூப்போட நார்மல் வெக்டருக்கும் ஃபீல்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி. டார்க் எவ்வளோ? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா A கால்குலேட் பண்ணணும். A is equal to 0.1 into 0.05. அது 0.005 மீட்டர் ஸ்கொயர். சரியா? கரெக்ட். அடுத்து மேக்னெட்டிக் மோமெண்ட் M கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா M is equal to IA. So M is equal to 2 amperes into 0.005 meter square. அது 0.01 AM square. சூப்பர். ஃபைனல் ஸ்டெப். Finally, torque tau, formula வந்து tau equals to mb sin theta. Values substitute பண்ணா tau equals to 0.01 into 0.5 into sin 60 degrees. Sin 60 degrees is √3/2, which is approximately 0.866. So, torque is 0.01 into 0.5 into 0.866. அது வந்து 4.3 into 10 raised to -3 Newton meter. அவ்வளோதான். சிம்பிள் கால்குலேஷன். இந்த டார்க் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டாபிக்கான மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுதுங்கிறது ரொம்ப ஈஸியா புரியும். பிகாஸ் அது அந்த ஸ்டியரிங் வீல் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. கரண்ட் எவ்வளோ ஜாஸ்தியோ அவ்வளோ ஜாஸ்தி ட்விஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லூஸ் பண்ற 2 காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பார்ப்போம்.
ஓகே, இது ரொம்ப முக்கியம். என்ன தப்பு பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் தப்பு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் லூப்பும் பெர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரீஸ்ல இருந்தா மட்டும்தான் லூப் ரொட்டேட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க டார்க்குக்கு ஏதோ ஸ்பெஷல் ஓரியன்டேஷன் வேணும்னு. ஓ, ஆ, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆமா, மேக்ஸிமம் லெவரேஜ் இருந்தாதான் சுத்தும்னு தோணும். அது ஒரு காமன் தாட். ஆனா உண்மை என்னன்னா, டார்க்கோட ஃபார்முலால சைன் தீட்டா இருக்கு. தீட்டா ஈக்குவல்ஸ் 90 டிகிரில டார்க் மேக்ஸிமம் கரெக்ட் தான். ஆனா தீட்டா ஈக்குவல்ஸ் 0 டிகிரில, அதாவது பேரலலா இருந்தா மட்டும்தான் டார்க் 0. ஓ, மத்த எல்லா ஆங்கிள்ஸ்லயும் 10 டிகிரிஸ் 30 டிகிரிஸ் 85 டிகிரிஸ்ல எல்லாம் டார்க் இருக்கும், ஜஸ்ட் வேல்யூ மாறும். சோ லூப் எப்பவுமே அலைன் ஆக ட்ரை பண்ணும், அன்லெஸ் அது ஆல்ரெடி அலைன்டா இருந்தா தவிர. ரைட். சோ அன்லெஸ் அது பெர்ஃபெக்ட்லி பேரலலா இருக்கு, எப்பவுமே கொஞ்சமாவது ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். அது சின்ன ஃபோர்ஸா இருந்தாலும் சரி. புரிஞ்சுது. கரெக்ட். இப்போ மிஸ்கன்செப்ஷன் நம்பர் 2, ஒரு கரண்ட் லூப்பை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா அது ஃபீல்டால தள்ளப்படும், புஷ்ட் ஆர் இழுக்கப்படும், புல்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸுக்கும் டார்க்குக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆமா, இது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, F is equal to ILB. அப்போ ஏன் அது நகராது? நல்ல கேள்வி. அதுக்கு காரணம் இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஸ்டியரிங் வீல் அனாலஜிக்கு போவோம். நீங்க ஒரு கையால மேல தள்ளுறீங்க, இன்னொரு கையால கீழே இழுக்கிறீங்க. நெட் எஃபெக்ட் என்ன? வீல் சுத்துது. ஆமா. ஆனா கார் முன்னாடியோ பின்னாடியோ போகுதா? இல்ல. பிகாஸ் த ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதே மாதிரி தான் இங்க. நெட் ஃபோர்ஸ் ஆன் த லூப் இஸ் ஆல்வேஸ் 0. அதனால அது நகராது. ஆனா டார்க் 0 இல்ல, சோ அது ரொட்டேட் மட்டும் ஆகும். ஓகே. சோ யூனிஃபார்ம் ஃபீல்டுனா ஒன்லி ரொட்டேஷன், டார்க். நோ டிரான்ஸ்லேஷன், ஃபோர்ஸ். ஒருவேளை அந்த ஃபீல்டு நான் யூனிஃபார்மா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மேக்னெட் பக்கத்துல வச்சா, அப்போ என்ன ஆகும்? ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். அதுதான் பாயிண்ட். ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுல தான் நெட் ஃபோர்ஸும் இருக்கும், நெட் டார்க்கும் இருக்கும். அப்போ அந்த லூப் ரொட்டேட்டும் ஆகும், முன்னாடி பின்னாடி நகரவும் செய்யும். இப்போ கிளியரா இருக்கா? கிறிஸ்டல் கிளியர். யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா பியூர் ரொட்டேஷன், நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா ரொட்டேஷன் பிளஸ் மூவ்மெண்ட். இந்த தப்பு பண்ண மாட்டேன். கிரேட். இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ், மெமரி ஆங்கர்ஸ், எக்ஸாம் ஹால்ல டென்ஷன்ல கூட ஞாபகம் வரும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமோனிக் ஃபார்முலா டார்க் இஸ் ஈக்குவல் டு mb sin தீட்டாவை ஞாபகம் வச்சுக்க. இப்படி சொல்லுங்க: டார்க் அலவுஸ் யூனிஃபார்ம் மோஷன் பிகாஸ் ஆஃப் ஸ்பின். TAU டார்க்கோட சிம்பல். ஸோ TAU ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் த நிமோனிக். டார்க் allows uniform motion because of spin. நல்லா இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இது கொஞ்சம் சில்லியா இருக்கலாம், ஆனா மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். வாங்க சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. உங்க ரைட் ஹேண்டை ஃபிளாட்டா வச்சுக்கோங்க. உங்க ஃபிங்கர்ஸ் கரண்ட் லூப்போட மேக்னெட்டிக் மூமெண்ட் m டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணணும். உங்க இன்னொரு கையால B ஃபீல்ட் டைரக்ஷனை காட்டுங்க. ஓகே, ஐ அம் டூயிங் இட். ஒரு கை m வெக்டர், இன்னொரு கை B ஃபீல்ட். இப்போ அந்த ரெண்டு கையும் பேரலலா இல்லனா உங்க பாடியில ஒரு ட்விஸ்ட் ஃபீல் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. உங்க இடுப்பை கொஞ்சம் திருப்புங்க. அதான் டார்க். ஹா, ஓகே. இப்போ உங்க m வெக்டர் கைய B ஃபீல்டு கையோட அலைன் பண்ணுங்க. ரெண்டும் அலைன் ஆனதுக்கு அப்புறம் ட்விஸ்ட் இல்ல, ஸ்டேபிள் ஸ்டேட். ஹா, ஓகே. ஐ அம் ட்விஸ்டிங் மை பாடி அண்ட் நவ் அலைன்ட், நோ ட்விஸ்ட். வாவ், இது நிஜமாவே ஒர்க் ஆகுது. அந்த பிசிக்கல் ஃபீலிங் ஆஃப் த ட்விஸ்ட், அது நல்ல ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது. ரைட். லெட்ஸ் சம்மரைஸ். எக்ஸாம்க்கு தேவையான 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. பாயிண்ட் 1, ஒரு கரண்ட் கேரியிங் லூப் ஒரு சின்ன பார் மேக்னெட் மாதிரி, அதாவது ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m is equal to I into A. கரண்ட் அண்ட் ஏரியா ஜாஸ்தியானா அதோட மேக்னெட்டிக் பவரும் ஜாஸ்தி ஆகும். காட் இட். கரண்ட் லூப் இஸ் a mini magnet. பாயிண்ட் 2, இந்த லூப்பை ஒரு எக்ஸ்டர்னல் B ஃபீல்டில் வைக்கும்போது அது tau is equal to m cross Bங்கிற டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த டார்க் அந்த லூப்பை எப்பவுமே B ஃபீல்டோட அலைன் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் இந்த டாபிக்கோட ஹார்ட். Okay. Torque tries to align the mini magnet with the big field. பாயிண்ட் 3, இந்த டார்க் பிரின்சிபல் தான் எல்லா எலக்ட்ரிக் மோட்டர்ஸ்க்கும் அண்ட் கேல்வனோமீட்டர்ஸ்க்கும் பேசிக். நம்ம ஃபேன் சுத்துறதுலேருந்து லேப்ல கரண்ட்டை மெஷர் பண்றது வரைக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். Right. Real world applications எல்லாமே இந்த சிம்பிள் ட்விஸ்டிங் பிரின்சிபல்ல தான் பேஸ் ஆயிருக்கும். எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும்னு நம்புறேன். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? எஸ். நல்ல படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.